என்ற பஞ்ச இலக்கணங்களை கற்றுள்ளது என்னிலும் மேலாய் அமர்ந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது குருநாதரின் பயிற்சியாலும் எனது முயற்சியாலும் உங்களின் பேராதரவோடு நல்லாசி பெற வருகை தந்துள்ளேன். வருக வருக, நல்லாசி தருக. எனது ஆசானாகிய மதுரை பழங்காலத்தை சேர்ந்த செல்வமணி ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் எனது நன்றியினை உறுத்தாக்கிக் கொண்டு இத்தனை எழுச்சிமிக்க திரைவனத்தில் இந்த நிலத்தின் குளிர்ச்சியும் வனத்தையும் பார்க்கும் பொழுது நம் தாய் திருநாட்டின் சிறப்பை என்னவென்று வர்ணிப்பேன். நடந்தாய் வாழி காவேரி, நடந்தாய் வாழி காவேரி,
குளிர்ச்சி மிக்க திணைவனத்தில் வள்ளி ஆலோலம் பாடி பறவைகள் விரட்டுகிறார் என்று நாரதர் கூறினாரே. இங்கு பார்த்தால் வள்ளியோ வேறு குள்ளியோ இருப்பதாக தெரியவில்லை. சற்று தாமதித்து பார்ப்போம். அதற்கு முன்பாக தேசம் போற்றும் தலைவர்கள், இந்த மண்ணுக்காக ரத்தம் சிந்திய தலைவர்கள், அந்த மருது சகோதரர்களை நினைத்து ஒரு பாடலை பாடி தொடரும். மருதிருவர் புகழை பாடுவோம், அந்த மாமன்னரை போற்றி வணங்குவோம். மருதிருவர் புகழை பாடுவோம், மாமன்னரை போற்றி வணங்குவோம். முக்குளத்தின் உடமகன்களே, முக்குளத்தில் பிறந்த சிங்கங்களே, வாசையற்ற தங்கங்களே, கேட்கிறதா என்று பார்ப்போம். ஆலோலம் சோ, ஆஹா என்ற ஒரு இனிமையான காலம். இவள் ஆலோலம் சோ என்று பாடும் இந்த அழகுள்ள தங்க சிலையை காணும் போது எனக்கு எப்படி எல்லாம் தோன்றுகிறது என்று பார்த்தால், இவள் சாரீரமை இப்படி இருக்கு என்றால் சரீரம் எப்படியாக இருக்கும்? இப்படிப்பட்டவரை காண தாமதம் செய்யலாமா? அதனால் ஆலோலம் பாடும்
வாத்தியம் அப்படி இருக்கணும். ஏன்னா இரவு தொடங்கி விடிகிற வரைக்கும் அந்த சுறுசுறுப்பு குறையாம வாசிக்கிறதுனா நம்ம பெருமைக்குரிய வாத்திய கலைஞர்கள் தான். மதிப்புக்குரிய அத்தான் செந்தில் முருகாத்தான், அண்ணன் பாசத்துக்குரிய சரவணன் அண்ணா அவர்கள், நம்ம வளையகுளத்தை சேர்ந்த முருகன் அவர்கள், தாளம் வாசிக்கக்கூடிய ஒரு ஊர்ல ஓசன், ஒரு ஊர்ல 4 ஊர் 4 பேரும் சேர்ந்த 4 ஊர் தான். இப்படிப்பட்ட திறமை மிக்க கலைஞர்களோட பாடும்போது பாடிடும் அந்த சந்தோஷமே. அது மட்டுமல்ல, என்ன பாட்டுனே சொல்லுனே, ஒளிப்பெருக்கி. இப்போ ஒரு கலைஞர் வந்து வெளிப்படணும், திறமையை வந்து வெளிப்படுத்தணும்னா அதுக்கு தரமான ஒளிப்பெருக்கி தேவை. அப்படிப்பட்ட சிறப்பாக இங்கு ஒளிப்பெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஒளிப்பெருக்கி நிலையத்தாருக்கும் அதில் பணிபுரியும் ஆபரேட்டர் அவர்களுக்கும் நன்றியினை கூறி, இந்த நாடகத்தினை இப்படித்தான் அமர்த்த வேணும்னு சொல்லி பார்த்து பார்த்து கலைஞர்களை தேர்ந்தெடுத்து போட்ட, அதாவது வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு சேர்ந்தாத்தான் நாக்கு சிவக்கும், அது போல பார்த்து பார்த்து கலைஞர்களை தேர்ந்தெடுத்த நம்ம மண்ணின் மைந்தன் உதயநிதி. உதயநிதினா அதாவது வந்த உடனேயே அவன் தம்பியோட அரங்கேற்ற நாடகத்துக்கு நானும் வந்திருந்தேன். வந்த உடனே இன்னைக்கு மதுரையில் ஒரு நல்ல இடத்துக்கு வந்திருக்காருன்னா பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னா, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? ஆகாது. அது மாதிரி அப்படி கலை வாரிசா வந்த தம்பி உதயநிதிக்கு என் இதயபூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொண்டு, மென்மேலும் இன்னும் வளர்ந்து பெரிய ஒரு இடத்துக்கு இன்னும் வரணும்னு ஆசைப்படுறேன். அவருக்கு மீண்டும் நன்றியினை கூறி கலைப்பணியை தொடங்கிடுறேன். எங்கு வீடியோ கவரேஜ் செய்து கொண்டிருக்கின்ற மாயகுலம் மாதவன் அண்ணார் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நன்றியினை கூறி பாடலை தொடங்க. ஆலோலம் என்று குரல் காட்டி வீசும் இந்த அரும்புணத்தே, சேனாடும் கண்ணை திணை மீது வைத்து சிங்காரி தன்னை காலோடு கால் சேர்த்து ராகபோக கலவி செய்தால் பாலோடு சேர்ந்த பழமும் தித்திக்கும் பழுதில்லையே. அலங்கார பூசணம் ஆடம்பர விக்கிரகம் பத்திரமாத்து பசும்பொன்னால் வார்த்தெடுத்த அழகுள்ள சித்திர பதுமை அன்னம வெட்டும் நன்னடை வயலும் ஆரணங்கு மதினாடு முகம் கிளினாடு மொழி இப்பேற்பட்ட பேரழகியை என்னவென்று வர்ணிப்பேன். ஒரு பூ மாலையில் ஒரு மல்லிகையை கோர்த்தால் எப்படி அழகும் மனமும் இருக்குமோ அதை பாடலாக தொடங்கும்.
தேனெடுத்து அதை முப்பாலிலே கலந்தால் எப்படி தித்திக்குமோ அப்படி அல்லவா குரல் வளம் அமைந்திருக்கிறது. இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், இந்த மூன்று தமிழுமே இந்த தமிழ் மகளிடமே தோன்றியதாகத்தான் தெரிகிறது. ஆதலால் மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமும் மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ நீ மூவேந்தர் வழிவந்த பெண்ணினமோ நீ மூவேந்தர் வழிவந்த பெண்ணினமோ நான்கு குணம் சேர்ந்தது பெண்ணினமோ நான்கு குணம் சேர்ந்தது இந்த பெண்ணினமோ அது நடைமுறை வந்து நிக்கிறாரு. கட்டபொம்மன் நாடகத்துக்கு போயிட்டா யார் பண்ணீங்க? நான் தான் மனுஷன். அப்ப நான் மண்ணாங்கட்டி நான் சொன்னேன். யாரு உங்க பேரு என்னன்னு கேளு, எந்த ஊருன்னு கேளு, யாருன்னு கேட்டா யார் நீங்க, என்ன விஷயமா இருக்கீங்க, ஏது விஷயமா இருக்கீங்க? மனுஷன் தாயா. மனுஷன் அப்புறம் நான் உங்களை என்ன மாறு நான் சொன்னேன். என்னது உள்ள போயிடுச்சு, அதனாலதான் வந்திருக்கேன். என்னது உள்ள போச்சு? என்னது ஏதோ போறது நான் பார்க்க மாட்டாம தெரியும். நீங்க வேற அதானே பார்த்தாலே தெரியுதுல, உன்னை பார்த்தாலே தெரியுதுடா. நீங்க என்ன பேச்சு ரொம்ப தூள் கலப்புறீங்களே. என்ன தூள் கலப்புற? யார் நீங்க? நான் தான் கந்த வேடையா. பொந்து கந்த வேடை. கந்த வேடை
என்ன விஷயமா வந்தீங்க? சொந்த விஷயமா வந்திருக்கேன். சொந்த விஷயமா? ஏன் வந்தீங்க? எனக்கு சொந்தமானது உள்ள போயிடுச்சியா? ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? எனக்கு சொந்தமானது உள்ள போயிடுச்சு. மானு. ஆமா. மானு வரல, மண்ணாங்கட்டி வரல, போயிட்டு போட்டாசி மாசம் வாங்க. எதை வச்சு சொல்ற வரலண்டு? அதை வச்சுதான். மானை பின்தொடர்ந்து வந்தவன் நானு. இதை எப்படி? இதை எப்படி? எதை பிடிக்க? அதை எப்படி? எதடா அப்படி சொல்ற? மானை காமிடா பிடிக்கிறேன். மானை வரட்டி. மானை காமி, என்னோட மானை காமி பிடிக்கிறேன். எனக்கு சீ எரிச்ச மச்சரா வருது. இந்நேரத்தில் கிட்ட வாண்டுவாரு. இந்நேரத்தில் மேய்ச்சிட்டு படுத்து கிடக்க. நீங்க என்னமா போட்டுக்கிட்டு மாடு வேட்டைக்காரனை பார்த்தா அப்படியே படுத்து கிடக்குமா? இன்னும் எந்த நேரமா இருந்தாடா மாடு ஓடத்தாடா செய்யும். மாடு ஓடத்தான் செய்யும். ஆமா சரிங்க. சரி, இந்த இடத்துல நீ யாரியா? நான் இந்த என்ன வழிமறைக்க நீ யாரு? நான் யாரு? ஆத்தாக்கு அப்பனுக்கு பிள்ளை. ஆத்தா அப்பனுக்கு தான் எல்லாரும் பிள்ளை. உனக்கு பேர் இல்லையா? முனியசாமி மையம் குப்புசாமி. முனிசாமி மையம் குப்புசாமி. குப்புசாமியா? குப்புசாமிக்கு இங்கே என்ன வேலை? குப்புசாமி மையம் அப்பிசாமி. குப்புசாமி அப்பிசாமி என்னடா வேலை? என்னது கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அதான சொன்னேன். அதான் சொன்னேன். நான் எதுக்காக வந்திருக்கேன், நீ என்ன சொல்ற? எதுக்காக வந்திருக்கீங்கன்னா அப்புறம் மானை பிடிக்க வந்திருக்கா? பிடிச்சிருப்பாங்க. நீங்க என்ன பண்ற? நான் அடுத்த காவலாளி. காவலாளி தானே? ஆமா. இப்ப களவாணி பெருசா காப்பான் பெருசா? களவாணி தாங்க பெருசு. களவாணி பெருசு. ஏன்னா காவலாளி அசர்ற நேரத்துல தான் களவாணி உள்ள போவேன். உள்ள போவேன். சரி, நீ காவலாளி தானே? ஆமா. ஒழுங்கா காவ காக்குறியா? அதெல்லாம் நான் பார்க்காத காவல். அப்ப என் மான் வந்ததை நீ பாத்துருப்பீங்களா? ஏங்க அல்லங்கன்றே அப்புறம் மான் வந்து பார்த்தியா பார்க்கலன்னா என்ன அர்த்தத்துல? 4 திசை 8 திக்கு 16 கோணல்னு சொல்றேன். எந்த திசையடா பாத்துக்கிறதா? நான் வந்து கிழக்கு திசை. கிழக்கு திசையா? அப்ப மான் வேற எந்த பக்கமா போயிருக்கும், நீ பார்க்காம இருந்திருப்ப. நீங்க வாங்க, யாருன்னு தெரியுது. எப்படி? நீங்க எங்க ஐத்தியமையன் தானே? குறிஞ்சி நாட்டு மக்களுக்கு குறிப்பறியும் தன்மை உண்டு. ஆமா. மலையேறி போனாலும் மாமே மச்சன துணை வேணும் உங்களுக்கு. ஆமா. வெள்ளிமலையில சொந்தக்காரன் இருக்கா தெரியுமா? அதான் எங்க ஐத்திய எங்க மாமா இருக்காங்கல்ல, அது 3 பேர் அவங்களுக்கு மயம் இருந்தாங்க தெரியுமா? ஆமா. அதுல நடுவுல ஒருத்தர் இருந்தா தெரியுமா? நடுவே அந்த வேடை, அவன் தான் இந்த வேடை. வாங்க மாப்பிள்ள, அங்க வாங்க. தெரியுது மச்சான், தெரியுதா? மச்சான் சின்ன வயசுல தேன் எடுக்க போவான். ஆமா. அப்படி தேன் எடுக்கையில நீ முதல்ல தேனை பாத்துருவ, எடுக்க போவ, அந்த குளவி சீறிக்கிட்டு வர. ஆமா. வந்த உடனே அப்படியே 2 அடி பின்னாடி போய் அப்படியே நீங்க போய் எடுங்க, நீங்க போய் எடுங்க, என்னைய அனுப்பிச்சு விடு. ஆமா. நான் போவேன். ஆமா. போய் தேன் எடுக்க போவேன், என்னைய 2 குளவி கொட்டிடுறேன். ஆமா. அந்த வேதனையோட அந்த தேன் எடுத்து கொண்டு வந்து உன்கிட்ட கொடுப்பேன். ஆமா. அத கைப்பட உறிஞ்சி உறிஞ்சி குடிப்பேன். நக்குவேன், உறிஞ்சி குடிப்பேன். நான் அதே உறிஞ்சி தேனை குடிச்சா செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லி சப்பி குடிக்கான்னு சொல்லுவேன். அப்ப சப்பி சப்பி குடிச்ச நீ தானே? நான் தான் வச்சேன், வேற யாரும் இல்ல வச்சேன். சரி, நீங்க மான தேடில வரல, என் தங்கச்சிய மங்கை தேடி வந்திருக்கீங்க எனக்கு தெரியுது. ஆமாயா? ஆமா மச்சான், காலத்தை நேரத்தை அனுசரிக்கின்ற காரணத்தினால நீங்க போற மாதிரி போங்க மச்சான். சரி, என் தங்கச்சி வர்ற மாதிரி வர்றேன். தாக்கல விடட்டுமா? தாக்கல உள்ள விடுங்க மச்சான். சரி, இங்க மான் வர கண்டிரு நீங்களே. யாருக்கானும் சில வேடுரு, யார் புணத்தில் வந்து தேடுற, நீ கெட்ட மனுக்கு காலுண்டா கையுண்டா, மண்டாரு உங்க ஐயா மச்சான் வந்தாரு. அப்பா என்ன சொன்னாரு?
வச்சு கடைசி நேரத்தில் மச்சா இருங்க தண்ணி வந்துருச்சு சாமி வந்து ஆடி இப்படி ஆடுறீங்களா மச்சா தங்கச்சி யாரு யாரு தங்கச்சி தங்கச்சி யாரு ஓன் தங்கச்சியா ஏன் தங்கச்சி தங்கச்சி ஓன் தங்கச்சியா தங்கச்சி ஏ தங்கச்சி தானே ஓன் தங்கச்சியா தங்கச்சிங்க ஏன் தங்கச்சியா ஆமா அப்ப வள்ளி யாரியா எனக்கு பொண்டாட்டினா உங்களுக்கு இது அப்பாட்டி ஆளுக்கு 6 மாசம் நீ எனக்கு மச்சனை வேணும் ஆமாங்க உனக்கு பொண்டாட்டி எனக்கு எப்படிடா என்ன தங்கச்சி வேணும் தங்கச்சி தான் மொத்தம் வாக்குவாதம் வேணாம் சண்டை சச்சரவு வேணாம் சரி ஆளுக்கு 3 மாசம் 6 மாசம் குளிர 6 மாசம் வெயில் காலம் மழை காலம் அப்புறம் அடுத்த 6 மாசம் ஆட்ட போவேன் ஏன் வயிறு தள்ளி அவன் சரியான ஆளா இருந்தா நீ அப்படி சொல்லுவியா அவன்கிட்ட தெம்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்றேன் தெம்புல மட்டும் சொல்ல வேணாம் சொல்லுங்க தெம்பு இருக்கு சைக்கிள் சைக்கிள் அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்க கம்பும் இருக்கு சரி ஆடி பாடி வர வரத்தீங்க ஆமா மச்சான் இந்த தங்கச்சியை பார்க்கலாமா ரெடி ஆயிட்டாங்க தங்கச்சியை பார்க்கணுமா ஒரு ஆட்டத்தை போடவா போடுங்க மச்சான் போடு அப்படி சொல்லி லைட்டா லைட்டா போடுங்க வாகானே ஆலமரம் 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 அங்க விழுது 10000 தண்ணீர் நாடே தானே நாடே அங்க விழுது 10000 தன்னே நானே 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 ஆமாங்க அப்படி கந்தானுக்கு தேரோடும் நல்ல பிரான மதுரையிலே உணவு கொண்டாடும் ஒயிலாட்ட தேரோடும் நல்ல பிரான மதுரையிலே உணவு கொண்டாடும் ஒயிலாட்ட இதான் ஒயிலாட்டம் நன்றி நன்றி கைப்பற்றிய ஒரே ஒரு நல்ல உள்ளது அதனால மச்சா தங்கச்சியை பார்க்கணுமா தங்கச்சியை கூப்பிடவா நேரம் தங்கச்சி ஆமா காலத்துல என்னைக்கு காரியத்தை கேட்டனால தங்கச்சி ஆச்சா காலத்தை நம்பி கொடுத்தா பிறகு போய் பிடிக்கிறியா ஓடியாடா தங்கச்சி பாடுவா கண்டிப்பா பாட சொல்லு பாசமலர் பாட்டு பாட சொன்னாங்க அட்டமாடி பட்டு பாடி விரட்டிடுவோம் அங்கல பெண்கள கூடிடுவோம்
தங்கச்சி. எதுக்கு கூப்பிட்ட தங்கச்சி உன்னை ஏன் கூப்பிட்டு நான் எதுக்கு கூப்பிட்டேன்? எதுக்கு கூப்பிட்டீங்க நாம இடத்துக்கு எதுக்கு கூப்பிட்டீங்க ஏன் கூப்பிட்டேன்னா உன்னை எதுக்கு கூப்பிட்டேன்னா சொல்லலாம் கடவாப்பில்ல கடலத்தி தங்கச்சி நம்ம இடத்துக்கு நம்ம இனத்தை சார்ந்தவர் வந்திருக்காரா அத்தா? எதுக்கு வந்திருக்கிறாருன்னா மான தேடி வந்தாராமடா சாமி. மான தேடி வந்தாரா? ஆமாடா அத்தா. நீ பாத்தியா? இல்லடா. நீ பாத்தியா? நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு பெரிய காவலாளி இருக்கல எப்படா மானு வரேன்? தங்கச்சி அவர் ஒத்த கால நிக்கிறாரா பிடிக்கணும்ண்டு, இன்னொரு கால செனந்திடாய். அப்ப நீ பாக்கல? இல்லடா அத்தா. நீ பாக்கல? நானும் பாக்கல. அப்ப வாங்க வீட்டுக்கு போலாம். வாடா போங்கடா. ஏய் வந்தவருக்கு போல வணக்கம் சொல்லிடுவோம். வணக்கத்துக்குரிய வன வேடுவரை தாங்கள் வருக வரவேற்கிறேன். தாங்கள் வந்து இந்த நோக்கம் மாடை தேடி வந்தவன் கூறினான். தன்னுடைய மான் இங்குதான் வந்ததா? எப்பொழுது விளக்கமாம் ரத்தின சுருக்கமாம் கூற வேண்டும். தங்கச்சி ஆத்தா போயிட்டு வாடா. அண்ணே உள்ள தேனி திணைமாவு பிணைஞ்சிட்டு வரண்டா ஆத்தா. நீயா? ஆமாடா ஆத்தா. தேனி திணைமா நீ பெசைய போறீங்க? ரெண்டு பேரும் உட்காந்து பெசையறோம்டா தங்கச்சி. நிறைய வேலை கிடக்குடா தங்கச்சி. உள்ள போய் பிணையிறோம்டா. போய் நல்லா பெணடா. பிணையவா? ஏய் யார கேக்க? அண்ணே போய் பிணையவான்னு கேட்டேன். போ தங்கச்சி போயிட்டு வரண்டா ஆத்தா. இந்த பொன்னானே வாய்ப்பினை வணங்கிய பாசமிகு எனது அன்பு ஆகியோர் கிராமத்தார் அவர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்த சென்றமாம் தமக்கென்று ஒரு வெட்டி வரிசை கொடுக்கக்கூடிய ஏகே சபரி ஆடியோ சபர்களுக்கு பணிபுரிந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்த பாசமிகு எனது அன்பு உடன்பிறப்புமாகிய எனது அன்பு அப்பா மறக்க முடியாத நல்ல உள்ள நகைச்சுவை நடிகருமாகிய ஸ்டாலின் பாண்டி அவர்களுடைய தவ புதனமாகிய எனது உடன் பிறந்த அன்பு சகோதரருமாகிய கிருஷ்ண பாண்டி என்ற உதயநிதி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வளத்தை தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை யூடியூப் வாயிலாக தெளிவாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் பாசத்து மரியாதை கூறி எனது அன்பு அண்ணா மைய மாயக்குளம் மாதவன் அண்ணா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வளத்தில் தெரிந்து கொண்டு உங்களிடமிருந்து பிரியா விடைபெறுகிறேன். நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு தாத்தா சேது அவர்கள் இந்த பேராண்டிக்கு 500 பொற்காசுகளை அன்பளிப்பு வாரி வழங்கியுள்ளார். அவருக்கு மனமார்ந்த நன்றி தாத்தா. அன்பு மாமா காரளம் அவர்கள் எனக்கு 500 பொற்காசுகளை வாரி வழங்கியுள்ளார். அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மனமார்ந்த நன்றி.